வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கிரகங்களால் நன்மைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, ஏதாவது வழிபாடு இருக்கா? இதுதான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப என்னென்ன கிரக நிலைகளை பார்க்குற போது இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்தவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அடுத்தபடியாக ரொம்ப ஆறுதலான விஷயம், சனி பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாதம் 28ஆம் தேதி ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆக ஒரு கிரகம் வக்ரமாகுது, ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுது. அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அவரும் வக்கரத்தில் தான் இருக்கார். இந்த மாத கடைசியில் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரு வக்கரம் ஆகிறாரு, சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதனாலலாம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்களை இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு செய்கிறதுக்கு இருக்காங்க. அப்படி பார்க்குற போது முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரம் ஆகிறதுனால பொருளாதார ரீதியாக பண வசதி உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் பணம் வரும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, குரு அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். ஸோ இது ஆபரணம், அதாவது ஆர்னமெண்ட்ஸு நாங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறது, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் கைகூடி வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக உங்களுடைய முயற்சிக்குரியவர் சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி போகக்கூடிய அவர் நல்ல நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா தான், நவம்பர் 16க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த காலங்களில் எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதம் நவம்பர் 16க்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் நவம்பர் 16க்கு அப்புறம் எஃபர்ட் எடுத்து எல்லா விஷயத்துலையும் இறங்குங்க. உங்களுடைய காரியங்கள் முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறைவனுடைய அனுகூலம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நம்ம செஞ்சால் போதுமானது. அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 16க்கு அப்புறம் தான் இருக்குது. ஸோ அந்த காலங்களில் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு, நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, ஜூம்லேயே, கரஸ்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ எல்லாமே இந்த நவம்பர் 16க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுவார். புதனும் அங்கே இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் எம்என்சியில் இருக்கீங்க, இதில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் வேணும், அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்க்குறேன், எனி மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்துக்கிட்டே இருக்கார் வக்கரகதியில் 14 அப்புறம் கண்டிப்பாக பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது ஹைக்கு எதிர்பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையின் நிமித்தமான இன்னர் சேஞ்சஸ், அதாவது ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க,
அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால, எப்பயுமே 4ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் லைஃப்பில் எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது வேலையில் இருந்தாலும் சரி, இது மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது காம்படிட்டிவ் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் எனி குவாசி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஏதாவது லோன் இருக்குது உங்களுக்கு அல்லது லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, அந்த வழக்குகள் தீர்மானம் தெரியல, வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கு அதில் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஆண் பெண் எந்த லேபர்ஸ் எதிர்பார்த்தாலும், குறிப்பாக ஆண் லேபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கில்டு லேபர் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் உங்களுடைய 6ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, உங்களுடைய அடிவயத்தில் பிரச்சனைகள், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கும், சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை நீங்கள் கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள் அல்லது நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதிகப்படியாக கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கெயினாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் அவுட்புட் நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லாமே குரு வக்கரமான 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நல்லாவே உண்டு. ஸோ ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த நவம்பர் 11க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா இந்த மாதம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய தொடர்பு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, அது அதை காட்டில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இந்த மாதத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக இந்த ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரசியல் இருக்கிறவங்க எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு 16க்கு அப்புறம் உண்டு. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலுக்கு கூடிய அம்பாளை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.